நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் வீட்டின் முன்பு கட்டிலில் படுத்திருந்த மூதாட்டியை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளனர். சொத்து பிரச்சனையில் நடந்த கொலையின் பின்னணி என்ன? நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்துள்ள சித்தம்பூண்டி குளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சாமியாத்தாள். 67 வயதான சாமியாத்தாளின் கணவர் ராசப்பன் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். இவருக்கு ஒரு மகனும் மகளும் உள்ள நிலையில் அவர்களுக்கு திருமணமாகி வெளியூரில் வசித்து வருகின்றனர். இதனால் சாமியாத்தாள் மட்டும் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி இரவு வீட்டின் முன்பு கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி சாமியாத்தாளை மர்ம நபர்கள் இருவர் சேர்ந்து கத்தியால் குத்தி உள்ளனர். தலை, கழுத்து பகுதியில் கத்தியால் குத்தியதில் அலறி துடித்திருக்கிறார் சாமியாத்தாள். கத்தியால் குத்திய பின்னரும் சுய நினைவுடன் இருந்த சாமியாத்தாள் அவராகவே செல்போன் மூலம் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளார். அங்கு வந்த உறவினர்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த மூதாட்டியை மீட்டு சிகிச்சைக்காக கோயம்புத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி மூதாட்டி சாமியாத்தாள் உயிரிழந்துள்ளார். சேலம் சரக டிஐஜி உமா, நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். மூதாட்டி சாமியாத்தாள் கொலை வழக்கு தொடர்பாக நல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சாமியாத்தாளின் உடல் கோவையிலிருந்து நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டு உடற்கூறாய்வு செய்யப்பட்டு அவர்களின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது.